ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் மலேசியாவில் தி கோட் திரைப்படம் ஃபைனலாக டே 1ல் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விட்மையாக இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ டீல் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் திரைப்படம் மலேசியாவில் டே 1ல் எவ்வளோ டிக்கெட் விட்மையாக இருந்துச்சு அப்படின்றதையும் டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தி கோட் திரைப்படத்திற்கு எவ்வளவு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, மலேசியாவில் டே 1ல் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படம் 1,08,000 டிக்கெட் வந்து விற்பனை இருந்தது. ஜெயிலர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 51,200 டிக்கெட் வந்து விற்பனை இருந்தது. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா 67,500 டிக்கெட் வந்து விற்பனை இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மலேசியாவில் டே 1ல் மட்டும் தி கோட் திரைப்படம் 76,000 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை இருக்குது. ஸோ இதன் மூலம் ஜெயிலர் திரைப்படத்தோட மலேசியா டே 1 டிக்கெட்டை விட அதிகமான டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் அதிகமான டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆயிருக்குது. இன்னும் படம் வெளியானதுக்கு அப்புறம் தி கோட் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணது, மற்ற படங்களோட வசூல முடியிருக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.